வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் இணையும் ஓபிஎஸ்ஸின் அணியினர் மிகப்பெரிய மாற்றம் நடைபெறப் போகிறது. திருப்பமும் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, காலம் நெருங்கிவிட்டது, காலம் கடிந்து செய்வல் கூவும் அப்படின்ற மாதிரி தற்பொழுது மிகப்பெரிய அளவில் காலத்தை உருவாக்கி விட்டார்கள் பன்னீர்செல்வம் தரப்பினர்கள் அப்படி இப்படின்னு நிறைய பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் ஒதுக்க ஆரம்பித்து விட்டது. என்னன்னா, தேர்தல் முடிவு நெருங்கிறதுனால யாருக்கு ஆதரவுன்ற கருத்து கணிப்பு, பல கருத்து கணிப்புகள் ஒன்றா வெளியாகிருக்கு. அதில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றது சொல்லப்படுகிறது. இதனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது அப்படின்றது பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஓபிஎஸ் தரப்பு அதிமுகவில் வரப்போகிறாங்க, வரத்துக்கான காலம் என்பது வந்துவிட்டது அப்படின்னு அவர்களுடைய தரப்புகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், தேர்தல் முடிவில் அவர்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் பெரும் அளவில் பார்த்திங்கன்னா மாற்ற ரீதியிலான அரசியல் முன்னெடுப்பை பார்த்திங்கன்னா எடுக்க போகிறார்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக ஒவ்வொரு திருப்பங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா இருப்பார் அப்படின்றது சொல்லப்படுது. ஏன்னா ஓபிஎஸ் அணியிலே அவர் ஒரு 10 சீட்டு எதிர்பார்த்தாரு, ஆனால் பாஜக கொடுத்தது 1. ஓகேங்களா, அதில் 2 தரமே இருந்துச்சு, அது கடைசியில் 1 மாறிடுச்சு. அதுலேயே நிறைய பேர் ஓபிஎஸ் தரப்பு கொஞ்சம் கடுப்பில் இருப்பாங்க. நம்மளாம் போட்டிடலாம்னு நினச்சோம், முடியாமல் போச்சு. சரி, அவர்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலையும் ஓபிஎஸ் சொல்லியிருக்கார். எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த ராமநாதபுரத்தில் உழைப்பை கொட்டுங்கள், நம்ம வெற்றி பெற்று அதிமுகவில் வெற்றி அடைந்து நம்ம சட்டமன்ற தேர்தல் 2026 இன்னும் 2 வருடத்தில் 2026 தேர்தல் வருது. ஸோ அதில் எல்லாருக்கும் சீட்டுகளை பெற்று நீங்கள் எம்பியாக மாறுங்க, அதாவது எம்எல்ஏவும் மாறி மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா மந்திரியாக மாறலாம் அப்படின்றத, அமைச்சராக மாறலாம் அப்படின்றத ஒரு சில நுணுக்கங்களை சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் தம்முடைய அணியினரை தீவிரமாக வேலை பார்த்து வைத்தார். ஸோ அதற்கான ஒரு பிம்பம் தான் இந்த ஒரு தேர்தல் முடிவில் செய்ய போகிறது அப்படின்றது பார்க்கப்படுகிறது. ஸோ அவருக்கு சாதகமாக வெற்றி என்பது வந்தால் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ரீதியிலான அரசியல் முன்னெடுப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றம் அதிமுகவில் நடந்தாலும் கூட அதை சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. ஓகேங்களா, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களாம் வரப்போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெரிகிறது. ஆனால் அது முதல்ல ஓபிஎஸ் தாங்க. ஓகேங்களா, அவர் தான் ரொம்ப தீவிரமாக இருக்கார். அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. அங்கே போனால் இவங்க மடக்கிறாங்க, அங்கே போனால் வழக்கு மடக்குது, இங்கே போனால் கட்சி இல்லை, இங்கே போனால் கொடி இல்லை, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி, சரி நான் யாருன்னு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வெற்றியை துரத்தி கொண்டு தோல்வியை பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்டிருக்கிறார் பன்னீர்செல்வம் என்று ஒரு பக்கம் அவருடைய தரப்பினர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகிறதுன்ற எதிர்பார்ப்பில் ஜூன் 4ஆம் தேதி மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.